கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டுக்கலாம். அந்த கார்னர் சைடு வந்து ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி ஓப்பனாக இருக்கணும். நமக்கு வந்து நம்ம பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பேக் பார்ட் வெட்டுறதுக்காக மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே ரா எட்ஜை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நேராக கோடு போட்டுட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்காக. இதை நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டு கூட பீஸ் கொடுத்து கூட திருப்பலாம். நம்ம துணி ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை வந்து 1/2 இன்ச்சா இல்லை 2 இன்ச்சாங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு நான் 14 எடுத்துக்கிறேன். 13.5 ஹைட்டு, அப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ டோட்டலாக 14 இன்ச்சஸ் நான் ஹைட் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வந்து 2.5 இன்ச்சு. இது வந்து 34 ப்ளவுஸு, அதனால 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஷோல்டர் ஒரு 3.25 வச்சுருக்கேன். அப்போ டோட்டலாக எனக்கு 5.25 வருது. அதே 5.25 நான் இங்கே கீழே குறிச்சிக்கிறேன். இது வந்து ஆம் ஹோல் டெப்த்து. இதை வந்து நம்ம ஒரு டா மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அப்பர் செஸ்ட்